இந்த உலகத்தில் சில நாட்கள் சாதாரண நாள் இல்லை. அந்த நாளில் நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கே வாழ்க்கை முழுவதும் மாற்றம் ஏற்படும் சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்தான் அட்சய திருதியை. ஆனால் நண்பர்களே, இந்த அட்சய திருதியை பற்றி நாம தெரிஞ்சது முழுமையான உண்மையா? இல்லே. சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இன்னும் பலருக்கும் தெரியாமல் இருக்கு. நாம எல்லாரும் அட்சய திருதியனா தங்கம் வாங்கணும், பணம் சேரும் நாள், செல்வம் அதிகரிக்கும் நாள் அப்படின்றதான் நினைக்கிறோம். ஆனா சித்தர்கள் சொல்றது இதைவிட பல மடங்கு ஆழமான உண்மை. அவர்கள் சொல்றாங்க, இந்த ஒரு நாளில் சரியான முறையில் செய்யப்படும் ஒரு சிறிய செயல் கூட உங்கள் கர்மாவையே மாற்றி வாழ்க்கையை முழுவதும் வளமாக மாற்றும் சக்தி கொண்டது என்று. இந்த நாளில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம போயிருந்தா அது வாழ்க்கையே மாற வைக்கும் ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டது மாதிரிதான். ஏனென்றால் சித்தர்கள் கூறிய அந்த ரகசியம் பணம் மட்டுமல்ல, மன நிம்மதி, குடும்ப அமைதி, முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சேர்த்து தரக்கூடியது. அப்படின்னா அந்த ரகசியம் என்ன? அட்சய திருதிய நாளில் நாம கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? என்ன செய்தால் நமக்கு தீராத பிரச்சனைகள் கூட தீரும்? இதெல்லாம் தான் இன்றைய வீடியோவில் நாம முழுமையாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்க. ஏனென்றால் இதுல வரும் ஒரு தகவல் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அட்சய திருதியை என்பது சாதாரண நாள் அல்ல என்று சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறி வைத்திருக்கிறார்கள். அட்சயம் என்றால் குறையாதது, எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பது என்று அர்த்தம். அந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று சித்தர்கள் நம்பிக்கை அளித்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் காண முடியும். முதலாவது, சித்தர்கள் மிகவும் முக்கியமாக கூறிய ஒரு விஷயம் என்னவென்றால் அன்னதானம். இந்த நாளில் ஒருவர் பசியோடு இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்காவது உணவு அளித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் குறையாத செல்வமாக திரும்பி வரும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். அது பெரிய அளவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு பசித்த மனிதனுக்கு ஒரு நேர உணவு கொடுத்தாலே போதும். அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தையே பாதுகாக்கும். அடுத்ததாக, இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து திதி அல்லது தர்ப்பணம் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த நாள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிக எளிதாக கிடைக்கும் நாள். நீங்கள் மனதார அவர்களை நினைத்து ஒரு சிறிய பிரார்த்தனை செய்தாலே கூட அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இந்த நாளில் தானம் செய்வது மிகப்பெரிய பலனை தரும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக அரிசி, பருப்பு, ஆடை அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் அது அட்சய புண்ணியம் ஆக மாறும். அதாவது அது குறையாமல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக திரும்பிக் கொண்டே இருக்கும். நான்காவது, இந்த நாளில் காலையில் எழுந்தவுடன் சுத்தமான மனதுடன் குளித்து உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சித்தர்கள் சொல்வது போல் அந்த நேரத்தில் மனதார வேண்டினால் அந்த வேண்டுதல் நேரடியாக இறைவனிடம் சேரும். குறிப்பாக ஓம் நம சிவாய், ஓம் நமோ நாராயணாய் போன்ற மந்திரங்களை சொல்லுவது உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி நல்ல சக்திகளை ஈர்க்கும். ஐந்தாவது, இந்த நாளில் புதிய நல்ல செயல்களை ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. அது ஒரு சிறிய சேமிப்பு ஆக இருக்கலாம், ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம். இந்த நாளில் தொடங்குவது எல்லாம் வளர்ச்சியடையும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் பலர் இந்த நாளில் தங்கம் வாங்குவது ஒரு சின்ன சின்ன குறியீடாக மட்டும்தான். உண்மையில் வளர்ச்சி என்பது நம் செயலில்தான் இருக்கிறது. ஆறாவது, இந்த நாளில் கோபம், சண்டை, தவறான சிந்தனை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சித்தர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாள் நாம் என்ன நினைக்கிறோமோ அது கூட பல மடங்கு ஆகி திரும்பும் நாள். அதனால் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். ஏழாவது, மிகவும் முக்கியமான ஒன்று, நன்றியுணர்வு. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சித்தர்கள் சொல்வது போல் நன்றி சொல்வதுதான் புதிய செல்வத்தை ஈர்க்கும் முதல் படி. அட்சய திருதியை நாளில் நாம் செய்யும் இந்த எளிய செயல்கள் கூட
வாழ்க்கையை மெதுவாக மாற்றி நமக்கு நிலையான சந்தோஷம், அமைதி, செல்வம் ஆகிய அனைத்தையும் தரக்கூடியவை. இந்த நாள் வருடத்தில் ஒருமுறைதான் வருகிறது. ஆனால் அதன் பலன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால் இந்த அட்சய திருதியை தவறவிடாதீர்கள். சித்தர்கள் சொன்ன இந்த வழிகளை மனதில வைத்து மனதார செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணருவீர்கள். இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியை எப்போது வருகிறது? எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரை நாம் இந்த புண்ணிய செயல்களை செய்யலாம் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சித்தர்கள் சொல்வது போல் சரியான நேரத்தில் செய்யப்படும் ஒரு நல்ல செயல் பல மடங்கு பலனை தரும். 2026ஆம் ஆண்டில் அட்சய திருதியை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாள் முழுவதும் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். ஆனால் அதிலும் முக்கியமானது திதி நேரம். அட்சய திருதியை என்பது சுக்கில பக்ஷ திருதியை திதி. இந்த திருதியை திதி 2026இல் ஏப்ரல் 19ஆம் தேதி இரவு சுமார் 11:45 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு சுமார் 10 மணி வரை இருக்கும். நாம் செய்ய வேண்டிய அனைத்து புண்ணிய செயல்களையும் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை முதல் இரவு வரை செய்யலாம். குறிப்பாக சித்தர்கள் கூறியது என்னவென்றால், சூரிய உதயத்திற்கு பிறகு செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் பலன் தரும். அதனால் சிறந்த நேரம் காலை 5:30 மணி முதல் 12 மணி வரை மிக சிறந்த நேரம். மதியம் மற்றும் மாலை நேரத்திலும் செய்யலாம். இரவு 10 மணி வரை இந்த திதி பலன் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம், தானம் செய்யலாம், முன்னோர்களை நினைத்து வழிபடலாம், தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ளலாம், புதிய நல்ல விஷயங்களை தொடங்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், பலர் நேரம் சரியா இல்லனா பலன் கிடைக்குமா என்று கேட்பார்கள். சித்தர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த அட்சய திருதியை நாளில் மனசு சுத்தமா இருந்தால் எந்த நேரத்திலும் செய்யலாம். ஆனால் காலை நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மேலும் ஒரு ரகசியம், இந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல செயலை ஆரம்பித்தால் அது அட்சயம் ஆகி, அதாவது குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது. 2026இல் வரும் இந்த அட்சய திருதியை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். சித்தர்கள் சொன்ன வழியில் இந்த நாளை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் தொடங்கும். நன்றி, வணக்கம்.